வச்சாச்சு. கல்யாணத்தை முடிச்சு வச்சாச்சு. இந்த கல்யாணம் முடிஞ்ச 3 மாசம் ஆகி ஒன்னாத்தான் இருக்காங்க. ஒன்னாத்தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில மாடமன்னார் மாடிப்பிள்ளை என்ன நினைச்சா தெரியுமா? என்னமா நினைச்சாங்க? திருமணம் முடிஞ்ச 3 மாசம் ஆயும் 3 மாசம் ஆயும் நம்ம மகே சரி ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்கும் போக மாட்டாங்க, எங்கேயுமே போக மாட்டேங்கா, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்க. அப்படியே தானே இருக்கா, திருந்தவே இல்லையே. நினைச்சதானே கல்யாணத்தை முடிச்சு வச்சோம். ஆமா. ஆனா இவன் திருந்தா தெரியலையே, திருந்த மாதிரி தெரியலையே. எப்ப வேலையை போனாலும் நம்ம அம்மா தானே சாப்பாடு கொடுப்பான்னு துணிச்சு இருந்துச்சு. ஆமா. இப்ப மனைவி வந்தாச்சு. சரி மனைவி வந்து இவன் திருந்தலையே, இன்னும் திருந்தவே இல்லையே. அப்ப இவன் தனியா வீட்டை விட்டு வெளியே பத்தினாத்தான் அவனுக்கு அறிவு வரும், அவனுக்கும் ஒரு புத்தி வரும். ஆமா. சரி அப்ப மகனையும் ஆமா மருமகளையும் தனி கொடுத்தன வைக்கணும், தனி கொடுத்தன வைக்கணும் என்று சொல்லி மாடவண்ணார் மாடி பிள்ளை மாடி பிள்ளை ஏ மகனே ரசகா, ஏ ரசகமுத்து, ஏ மருமகனே மகிழம்போ, ஏ மகிழம்போ, நீங்க 3 மாசமா அந்த அத்தை மாமா கூட ஒன்னா இருந்தது போதும், இங்க ஒன்னா இருந்தது போதும்மா. ஏ மகிழம்போ என்ன உன்னுடைய கடவை அவன் தனி கொடுத்தன இருந்தா தான் அவனுக்கு அறிவு வரும். நீங்க தனி கொடுத்தன போனா தான் அவனுக்கு புத்தி வரும். நீ இந்த அத்தையை பத்தி தவறா நினைச்சுக்கிடாத, எதுவும் தப்பா நினைக்காத. நீ இவன் திருந்ததுக்கு இதான் நல்ல வழி. ஆமா நீ உன் மனைவியே தனி கொடுத்தன இருக்கணும், தனி கொடுத்தன மகனான ரசகனையும் அம்மா மயிலம்போவும் தனி கொடுத்தன வைக்க வேண்டும் என்று சொல்லி 2-3 தெரு வெள்ளாமை காட்சி வெளுத்து கொடுத்தார். ஆமா பிரிச்சு கொடுத்துட்டேன். 7 தெருவில் 4 தெருவு இவங்களுக்கு, 4 தெருவு உங்களுக்கு. ஆமா 4 தெருவு நாங்க பாத்துக்கிடுதோம். ஆமா என்று சொல்லி அம்மா பிரிச்சு விட்டா மாடிப்பிள்ளை. மாடிப்பிள்ளை அப்படி இருக்கக்கூடிய வேளையில ஆமையா அந்த ரஷகனும் மயிலம்பூ பெண்கொடியா, மயிலம்பூ பெண்கொடியா 4 வீடு காணி காட்சி வெள்ளாமை வெளுத்து வர வேண்டும், வெள்ளாமை வெளுத்து வர வேண்டும். தனி கொடுத்தன வைத்திருக்கக்கூடிய வேளையில ஐயோ மருமகன் தனி கொடுத்தன வாராரு அல்லவா. அது வரக்கூடிய வேளையில ஒரு நாள் நம்மதில தனியா வீடு பார்த்து வச்சாச்சு. வீடு பார்த்து தனி கொடுத்தன வச்சாச்சு. வீடு வச்சாச்சு. அம்மா பால் காய்ச்சாச்சு. மகனே மருமகன் தனி கொடுத்தன வச்சா, தனி கொடுத்தன வச்சாச்சு. இனிமையாச்சும் நல்ல முறை வந்து நல்ல வேலைக்கு போங்க. ஆமா இனிமையா நல்ல மாதிரி இருங்க. ஆமா என்று சொல்லி சரி அந்த மாடிப்பிள்ளை மகனையும் மருமகளையும் தனி கொடுத்தன வைத்து விட்டு அப்படி இருக்கக்கூடிய வேளையில அப்ப என்ன நினைச்சா தெரியுமா? என்னமா நினைச்சா? அடியே ஏ மயிலம்பூ அம்மா நான் படித்துறைக்கு வெளுக்க போறேன், துணியை வெளுக்க போறேன். படித்துறைக்கு நான் வெள்ளாம வெளுக்க போகிறேன். ஆமா சரி அதனால சரி நீ சீக்கிரம் ஆமா சாதங்கரையெல்லாம் பொங்கிட்டு சீக்கிரம் ஓடியா. சீக்கிரமா சாதங்கரையெல்லாம் பொங்கி எனக்கு மதியம் சாப்பாட கொண்டுட்டு வா. இப்படியாக ஆமா நம்ம இந்த குற்றாலம் குற்றாலம் மாநகரத்திலே அதாவது பன்றிமாட சுவாமியோட ஆலயத்தில் பாடிருக்கக்கூடிய வேளையில் பன்றிமாட சுவாமி ஆலயத்தில் பாடும் நாமங்களுக்கு நம்ம பாடகர் 6 பேரை ஆதரித்து அன்பு மிகுந்த செல்வச்சிமான்கள் அன்பிற்கும் பாசத்துக்குரிய சதீஷ் மீனா அவர்கள் அம்மா குலதெய்வம் வந்து இந்த பன்றிமாட சுவாமி ஐயா பன்றிமாட சுவாமி தான். ஆமா சரி சதீஷ் மீனா அவர்களுக்கு அம்மா குலதெய்வம் பன்றிமாட சுவாமி ஊர் மதுரை மாநகரம். ஆமா சரி மதுரையில இருந்து துங்கா நகரம் மதுரை அம்மா ஜேவி பில்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா அதாவது என்னது ஜேவி பில்டர்ஸ். ஆமா சரி அப்படி என்னப்பா என்னன்னு தெரியலையா? பில்டர்ஸ்னா என்னது தெரியலையா? ஆமா சரி மதுரையில இருந்து திருவிழா பார்க்க குலதெய்வம் பன்றிமாடசாமி கும்பிட வந்திருக்கிறாரு. மதுரையில இருந்து குற்றாலம் வந்திருக்காங்க. ஆமா பன்றிமாடசாமி கும்பிட சரி அதனால ஆமா பாட்டுக்கு 6 பேர் ஆதரித்து மத்தளம்பாறை அம்மா மல்லிகா வில்லிசை கலைக்குழு சார்பாக பாட்டுக்கு 6 பேர் ஆதரித்து நமக்கு 100 ரூபாய் கொண்டு வந்து நான் 101 லட்சம் அன்பளிப்பு அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அதனால ஆமையா சதீஷ் மீனாவர குடியுறவு வம்சங்கள் எல்லாம் வம்சம் எல்லாம் அமையோ சுவாமி அருளாளை ஏற்ற வாழ்விட உடையவற்ற செல்வத்தோடு அண்ணா எப்படி வாழணும் தெரியுமா? எப்படிமா வாழ வேண்டும்? ஈசன் பகவானோட கிருபையால போல வாழ வேண்டும்.
கல்யாண வாழ்கள் போனேகே சதீஷ்மீன குடும்பம் எந்த முகம் போனாலோ அங்க முகவாழ செய்யும் தொழிலதுதானேகே செழிப்போடு உயர வேண்டும் சதீஷ்மீன குடும்பம் கண்டி மாடம் அருளாரேகே மாடசாமி அருளாரேகே உடனே வர வேண்டும் இப்படியாக இதுதான் சரி என்று சொல்லி அந்த 4 வீட்டு காணி காட்சி வெள்ளாமை வெளுத்து வருகிறார் ரசிகன். ஒரு நாள் தினமதிலே அடியே மயிலம்போ நான் அரசடி படுதுறைக்கு வெள்ளாமை வெளுக்க போறேன். நீ மதியான 12 மணி 1 மணிக்குள்ள எனக்கு சாப்பாடு கறியெல்லாம் எடுத்துக்கொண்டு நீ படித்துறைக்கு சீக்கிரம் வந்துடணும். நான் மாமே பசி பொறுக்க மாட்டேன்னு தெரியுமா உனக்கு? அதான் ஒரு நிமிஷம் கூட பசி பொறுக்க மாட்டேன். சாப்பாடு எடுத்துக்கிட்டு படித்துறைக்கு வந்துடணும் 1 மணிக்குள்ள என்று சொல்லக்கூடிய வேளையில அந்த மயிலம்பு பெண்களுடைய ஆட்டம் என்று சம்மதித்து தன் கணவருக்கு சாதம் கொண்டு போகணும். திருமணம் முடிஞ்சு 3 மாசம் தான் ஆகுது. புது பொண்ணு இல்லையா? அப்ப நாமளே வீட்டை விட்டு வெளியே போய் வீடு விட சாதம் கறி வாங்க போகணும். புது பொண்ணு இல்லையா? அப்ப நகையெல்லாம் போட வேண்டும் என்று சொல்லி அவன் நகையெல்லாம் போட்டுக்கொண்டு அந்த மயிலம்பூ பெண்கொடியா இருக்கா தெரியுமா? எப்படி இருக்கா? பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி மயிலழகி மயிலழகி அழகி பொட்டழகி பொட்டழகி அது நல்லா வடிவழகி வடிவழகி நல்ல சிவப்பழகி 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 பொட்டழகி 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 பெண்கோடியா பெண்கோடியா இளம்பு பெண்கோடியா பெண்கோடியா உங்களுடைய அழக போல அழக போல உலகத்தில யாரும் இல்லை யாரும் இல்லை. இளம்பு பெண்ண போல பெண்ண போல பெண்ண போல மாநிலத்தில் யாரும் இல்லை யாரும் இல்லை. மாநிலத்தில் யாரும் இல்லை யாரும் இல்லை. பெண்ணை போல பெண்கோடிய பெண்கோடிய காட்டுமணி போனாலான போனாலான கர்ணையக்கு ஒப்பீடல ஒப்பீடல உறவெளி போனாலான போனாலான உறவரைக்கு ஒப்பீடல ஒப்பீடல மேடையிலே இருந்தாலானாக மேடையிலே இருந்தாலானாக மேடைக்கு ஒப்பீடலாமே. அதாவது இந்த குற்றாலம் நிலமதிலே குற்றாலம் வாசலிலே வன்றிமாடன் ஐயா கோட்டையிலே பாடும் மில்லிசை கலைஞர்களை ஆதரித்த அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய செல்வ சீமான்கள் யார் என்று கேட்டால் முத்தையா பிள்ளை வகையார். முத்தையா பிள்ளை வகையார் பாலசுப்பிரமணியம் மகன் பாண்டித்துரை அவர்கள், வளர்மதி அவர்கள், நர்மதா அவர்கள் ஆகியோர்கள் சுவாமி
சுவாமி தரிசனம் பண்ண வந்திருக்கிறார்கள். ஆமா, அதாவது முத்தையா பிள்ளை மேலிசை கலைஞர் ஆலயத்துக்கு வரும் முத்தையா பிள்ளை வகையார்கள் ஒன்று கூடி லட்சுமண பிள்ளை அவர்கள் அவர் மகன், அது பாலசுப்ரமணியன் அவர்கள் மகன், அம்மா பாண்டித்துறை அவர்கள் வளர்மதி அவர்கள் எம் நர்மதா அவர்கள் ஆகியோர்கள் அம்மா சுவாமி தரிசனத்தை பெறுவதற்காக ஆமா சேலத்திலிருந்து வந்திருக்காங்க. இப்ப சேலத்துல வந்திருக்காங்க. ஆமா, சேலம் மாநகரம். சேலத்திலிருந்து முத்தையார் வம்சமும் பாலசுப்ரமணிய வம்சமும் குற்றாலத்தில் வசித்து வரக்கூடிய ஐயா பன்றிமாட சுவாமி அவங்களுக்கு குலதெய்வம். ஆமா, ஐயா எங்க மதுரை சேலம் எங்கெல்லாம் கொழுவிருக்காருன்னு பாருங்க, ஆளை எங்கெல்லாம் வச்சிருக்காரு. ஆமா, அதனால சரி சுவாமி தரிசனத்தை பார்ப்பதற்காக குடும்பத்தில் அனைவரும் ஒன்று கூடி சேலத்திலிருந்து ஆமா சுவாமி தரிசிக்க வந்திருக்கிறார்கள். இன்று வந்திருக்காங்க நம்ம ஐயா வாசலுக்கு. ஆமா, சரி நமக்கு 501 ரூபாயை கொண்டு வந்து நமக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள். 501 லட்சம் நமக்கு அன்பு கொடுத்திருக்கிறார்கள். வில்லிசை பாடும் வில்லிசை கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள். முத்தையா பிள்ளை அவர்களும் பாலசுப்ரமணியம் பிள்ளை அவர்களும் ஆமா வகையர்களும் ஒன்று கூடி முத்தையா பிள்ளை அவர் வகையார்கள் அனைவர்களும் சேர்ந்து இன்றைக்கு நோயற்ற செல்வத்தோடு உள்ளாம முடித்த புவாடிடாம கல்யாண வாசல் போல கண்டி மாடசாமிடாலையோ அவன் என்னன்றைக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? எப்படியம்மா வாழ வேண்டும்? வாழையடி வாழையாக ஏகம்பல் வாழ வேணும், ஏகம்பல் வாழ வேணும். படித்துறைக்கு போயிருக்கிறார். ரசகமுத்து பெண்கொடியா? ஆமா, புது பொண்ணு இல்லையா? புது பொண்ணு 3 மாசம் தான் அவளுக்கு கல்யாணம் முடித்து வைரநக ஆமா போட்டு பெண் அலங்காரம் செய்து பொட்டு வயலா சூடிக்கொண்டு வீடு விடா சாதம் எடுக்க வர மேலும் சாதம் வாங்க வருகிறா. தூக்குச்சட்டி கையில எடுத்து தெரியுமா? எப்படி வருகிறா? தூக்குச்சட்டிய கையில எடுத்து இளம்போ பெண்கோடியா தூக்குச்சட்டிய கையில எடுத்து வருவாங்க வருவாளா
மயிலம் பெட்டிய கையிலெடுத்து மயிலம் பெண்கோடிய பெண்கோடியா நான் வாங்க வருவாள் சாதம் கட்டிய கையிலெடுத்து மயிலம் பெண்கோடிய பெண்கோடியா சாதம் வாங்க வருவாள் கட்டிய கையிலெடுத்து இரண வாங்க வருவாளா இரண வாங்க வருவாளா மயிலம்பூ செட்டு கையிலெடுத்து மயிலம்பு வீடு விடாத இரணம் வாங்க வராள சோறு வாங்க வராளு அப்படி சோறு வாங்க வரக்கூடிய வழியில ஒவ்வொரு தருவா மயிலம்பு நடந்து வந்து கொண்டே இருக்கிறார் அந்த தெருல வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஆமா அவள் அந்த மயிலம்பு பெண்களுடைய வரவழைத்து ஏதாயி மயிலம்பு மயிலம்பு நீ மாடிப்பிள்ள மருமகளா நான் தான் மாடிப்பிள்ள மருமவா நீ மாடவனார் மருமகளா மாடவனாரோட மருமவா தான் உன் மாமியா நல்ல குணம் எங்க அத்தை நல்ல குணம் தான் உன் மாமனார் நல்ல குணம் சரி உன் வீட்டுக்காரருக்கு தான் கொஞ்சம் குணம் சரி கிடையாது அவருக்கு தான் இப்ப வர குணம் சரி கிடையாது மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சரி கிடையாது பித்தி சரி கிடையாது நீ கொஞ்சம் அனுசரிச்சு இப்போ குடும்பத்தை நீ தான் கொண்டு போகணும் ஆமா உன் அத்தை சரி 3 மாசமா நல்லா ஒன்னாத்தான் வச்சிருந்தா நல்லாத்தான் ஒன்னாதான் வச்சிருந்தா உன் மாப்பிள்ளை குணம் சரியில்லையே அப்புறம் என்ன செய்ய அவனுக்கும் ஒரு பொறுப்பு வரணும்ல தாய் வேலைக்கு போக மாட்டாங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க உடைய வச்சு கஞ்சி ஊத்தணும்ல என்னத்தையாவது சாப்பாடு சரி என்னத்தையாவது உழைச்சியாவது போடணும்ல நான் பெத்ததாய் பொறுத்துக்கொள்வேன் ஆமா நீ பொறுப்பியா கெட்டின மனைவிக்கு வேலைக்கு போய் கஞ்சி ஊத்தத்தான் செய்யணும் ஆமா என்னத்தான் தாலி கட்டிட்டாம்ல அவன் தானே உழைச்சு கொடுக்கணும் அதனால ஆமா நல்ல முறை இருந்து உன் வீட்டுக்காரன் நீ தான் திருத்தணும் நீ தான் திருத்தணும் தாயி என்று சொல்லி ஒவ்வொரு தடவாக பேசிக்கொண்டே வருகிறார் பேசிக்கொண்டு அன்னத்தை வாங்கி கொண்டே வருகிறார் அப்படி வந்திருக்கக்கூடிய வேளையில சரி பெண்கள் எல்லாம் அழைத்து மயிலம்பூ அம்மா சௌக்கியமா இருக்கியா நான் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் முத நீ வீடோட சாதம் வாங்கி கொண்டு வர ஆமாம்மா சாதத்தை வாங்கிட்டு சீர் கொண்டு வீட்டுக்காரன் கொண்டு போய் கொடு ஆமா அவ வேற சீக்கிரமா என்ன வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க கோபப்பட்டுருவோம் முரட்டு குணம் பிடிச்சவன் என்ன செய்ய பொல்லாத மனுஷனா அடிச்சாலும் அடிச்சிட கூடாது அடிச்சு போடுவாரு சாதத்தை வாங்கி கொண்டு போய் சீரோட வீட்டுக்காரன் கொடுத்துருமா இப்பமே போட நேரம் ஆயிட்டு ஒண்ணு அழகா இருக்கு ஆமா நகை எத்தனை பவுன் போட்டாங்க எத்தனை கஞ்சி போட்டாங்க எங்க வீட்டுல ஒரு 25 பவுன் போட்டாங்க நான் ஒரு பொண்ணு தானே சரி எனக்கு பிறகு இருக்கல எங்க அப்பாவுக்கு பிறகு எனக்கு தானே எல்லாம் இப்ப ஒவ்வொரு வீடா பேசிக்கொண்டு வருகிறார் மயிலம்பு மயிலம்பு பேசிக்கொண்டு வரக்கூடிய கடைசி தெருவு யாரோட தெரு வெள்ளாள ஐயர்மார் பிள்ளைவார் தெருக்கு வர பிள்ளைமார் தெருக்கு வருகிறார் சாது எடுக்க வரக்கூடிய வரையில ஆமா அந்த பிராமணுடைய தெருவையில ஐயர்மாரோட வீதியில வேணி என்ற பெண்கொடியார் பிள்ளைவாள சேர்ந்தவர் வேணி என்ற பெண்கொடியா ஆமா சரி அப்போ அடியே மயிலம்பு மயிலம்பு வா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நிறைஞ்ச நாள் வெள்ளிக்கிழமை அம்மாசி ஆமா நம்ம வீட்டுல நம்ம ஐயர் சாமி விவர வேற ஆமா அதனால இனிமே தான் நாங்க மதியம் முடிதான் விவரத்தை விடுவாரு ஆமா நீ வந்ததே வந்துட்ட கொஞ்ச நேரம் இருந்து சாதம் கறியெல்லாம் ஐயர் சாப்பிட்டு சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு விட்டோன்னே உனக்கு என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் தாரேன் ஆமா உன் அத்தை வேற யாரும் கிடையாது என் கூட படிச்சவா தான் என் கூட ஒன்னா படிச்சவா அங்க 2 பேரும் கிளாஸ்மேட் 2 பேரும் ஃப்ரெண்டு ஆமா உங்க அத்தை தங்கமான குணம் அவ குணத்தை போல யாரும் அமையாதுமா ஆமா அண்ணன் மக வேணும் சொந்தத்திலே உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா உன்ன சொந்தத்துல அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா அத்தையும் மாமா நல்லா பாத்துக்கோ நீ ஆமா அவங்க கடைசி காலத்துல நீ நல்லா அவங்கள பாத்துக்க உன் வீட்டுக்காரன் திருத்தி கொண்டு வந்துரு எப்படியாவது அவன ஒரு ஆளாக்கி விட்டுரு என்று சொல்லி ஆமையா அப்படியே வெள்ளிக்கிழமை மதியம் எத்தனை மணி மதியம் 2 மணி ஆக போகுது 1 மணி ஆயிட்டு வரத விட்டார் கணவர் ஆமா அப்படியே வெள்ளாள வீதியில வேடி என்ற பெண்குடைய கணவர் ஆமா விரதம் முடிஞ்ச உடனே மயிலம்பு கணவர் விரதம் விட்டுட்டாரு சாதெல்லாம் எடுத்து கொண்டு போ சாத பூரா வைத்துக் கொண்டு வேண்டிய பண்ட பலகாரம் கொடுத்து அனுப்புறாரு வேடிய ஆமையோ சாதம் வாங்கி வீட்டு நடை விட்டு வீல இறங்கினா இந்த வருங்க மழை
ஆமா அடமலை படமா 1 மணிக்கு அதே டயத்துக்கு வந்துச்சு நல்லா வெயில் அடிச்ச மாதிரி இருந்தது குற்றாலம் சாரல் பாத்தீங்களா திடீர்னு கிளைமேட் டயத்துக்கு 1 மணிக்கு மழை வர வச்சிட்டாரா ஆமா மழை வந்துருச்சு பன்னிமட சாமி இருக்காரு ஆமா எத்தனை கோயில் தீர்த்தம்லாம் போகுது ஆமா எல்லாம் ஐயாலோட அருவுதா அடிய ஊட்டி இறங்கின உடனே மழை பிடிச்சு பாருங்க அட்டமலை 2 மணி நேரமா ஆமா 2 மணி மழை பிடிச்ச மழை ஓயவே இல்ல அந்த மழை ஓயவே இல்ல ஆக சரி மணி நேரம் ஆகுது என்னுடைய கணவர் கோபத்தோடு இருப்பாரு மழை வர வருது வெளியே நான் வர முடியாது சாதம் வாங்க போனவங்க காங்கலியே என்ற ஒரு ஓரத்துல ஆமா ஒதுங்கி நிக்கா மயிலம்பூ மயிலம்பூ நிக்கிறா அங்க படித்தரையில இருந்து கொண்டு ரசகம் என்ன நினைச்சா தெரியுமா என்ன நினைக்கிறா மணி 12 கழிஞ்சு மணி 1 மணியை தாண்ட போகுது 1 மணியே தாண்ட போகுது சோறு வாங்க போன சண்டாளின்னு ஆளக்காங்களைய சண்டாளின்னு வரக்காங்களையே பசி பொறுக்க மாட்டேன்னு தெரியும்ல தெரியுமல்லவா கணிசம் வந்து கோபமாய் கழுதபத்தம் கம்ப கையில எடுத்தான் அந்த கழுதபத்தம் கம்ப கையில எடுத்தான் மனைவி எப்பண்டா வருவான்னு காத்து கொண்டு அந்த கம்ப கையில வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கான் இவன் 2 மணி நேரம் கழிச்ச உடனே மழை வெறிச்சது மழை வெறிச்சது சின்ன சின்ன சாரமழையாக பொழியுது ஆமா நேர போயிட்ட படித்துறைக்கு நேர வாரா அவங்க கூட வந்தவங்க எல்லாம் அவங்க கழுதைகளை பத்தி கொண்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கழுதையை பத்திட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இவன் மட்டும் லேட்டா வார ஆமா அந்த வீட்டுல கழுதை பத்தம் நம்ப கையில எடுத்தான் பாரு கன்சம் வந்து கோபமாயி என்ன சொன்ன தெரியுமா சொல்லுகிறா ஏடி ஏடி மயிலம்பூவ மயிலாம்பூவ ஏடி ஏடி மயிலம்பூவ மயிலாம்பூவ குட்டணியோ வரதடியோ அண்ணன் வாங்க போனவாதான் அதிக நேரம் ஆனதென்ன வாங்க போனவாதான் இதுவரைக்கும் ஜோலி என்ன கஞ்சி வாங்க போனவாதான் காரணத்தை சொல்ல வேண்டும் காரணத்தை சொல்ல வேண்டும் ஏ போனவதா அடே ஏடி ஏடி மயிலம்பூவே வாங்க போன ஏடி ஆளனத்தான் பார்க்க போன சோடி சேர போன ஏடி சோறு வாங்க போன ஏடி சோடியத்தான் பார்க்க போன என்ன வாங்க போன ஏடி இன்னொரு பார்க்க போன கஞ்சி வாங்க போன ஏடி கணவனத்தான் பார்க்க போன சோறு வாங்க போனவ சோனங்கி எப்படி நேரம் சோறு வாங்க போனியா நீ சோடி தேடி போனியா நீ 5 அண்ணன் வாங்க போனியா அடுத்தவன தேடி போனியா 5 வாங்க போனியா கள்ள காதலனை தேடி போனியா ஏன் இவ்வளவு நேரம் எதுக்கு இவ்வளவு நேரம் பசி பொறுக்க மாட்டேன்னு தெரியும்ல நான் பசி பொறுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா நீ வேற ஆளை பார்க்க போயிருக்கே நீ என்ன ஆத்தங்கரையில விட்டுட்டு நீ யார பார்க்க போன என்ற கழுத பத்த நம்ப கையில எடுத்தான் அம்மா கொண்டாட்டி அடிக்கணும் இல்லையா அடிக்கா விரட்டி வாரா விரட்டி அடிக்க ஓடிக்கொண்டே விரட்டி அடிக்கணும் அப்ப அவ ஓடி வந்து ஆமா எங்க நம்ம ராஜமண்ணா அடிச்சிருங்க அவமானமா பேசாதீங்க கொண்டாலும் கொன்னிடுங்க குடும்பத்தை மட்டும் குளங்குத்தி பேசாதீங்க உடனே பிறம்ப கீழே போட்டான் கம்ப ஆமா பக்கத்துல நடந்த பெரிய அருவாள் எடுத்தான் நல்ல அருவா பக்கத்துல கோபத்துல வெட்டாம விடக்கூடாது இவளை வெட்டினை கண்டம் துண்டமா ஆக்கிடணும் என்று சொல்றத மனைவியை வெட்டுவதற்காக தெருத்தருவா விரட்டி வர மயிலம்பூவ அப்ப மயிலம்பு என்ன நினைச்சா தெரியுமா நினைத்தா ஆகா என்ன இந்த பாவி கையில அருவா வச்சிருக்கான் கையில அருவாலாம் இருக்கு வந்த கோபுரம் வெட்டாம விட மாட்டான் நம்மள வெட்டினாலும் வெட்டி போடுவான் பாவி இந்த வீட்டுல போய் நுழைஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு வந்துருவான் எந்த வீட்டுக்குள்ள போனாலும் வந்து வெட்டி போடுவான் அதனால இவனுக்கு பிடிக்காத வீடு சண்டைக்கார வீடு அவன் பெரியப்பா வீடு தான் பெரிய மாமா வீடு தான் நமக்கு அவனுக்கு தன்னுடைய கணவருக்கு பெரியப்பா வீடு இவனுக்கு பெரிய மாமனார் வீடு இவளுக்கு பெரிய மாமா பெரிய தாய் மாமா வீடு ஆமா வீட்டுல போய் ஆமா விழுந்து கொண்டா மயிலம்பு மயிலம்பு ஒளிஞ்சு கொண்டா அருவாளை தூக்கிட்டு போன
போனா உள்ள போக முடியல போக முடியல பெரியப்பா வீட்டுக்கு உனக்கு ஆகாது ஆகாது ஏன் நம்ம பிடிக்காத வீட்டுல எல்லாம் ஒளிஞ்சிருக்கா நமக்கு ஆகாத வீட்டுல போயெல்லாம் சண்டைக்கார வீட்டுல ஒளிஞ்சிருக்கா சொல்லி கோவத்தோடு வீட்டுல வந்து இருக்கானே ஒரு வாராச்சு மயிலம்பு அவ மாமனார் பெரிய மாமனார் வீட்டுல இருந்தவன் வீட்டுக்கு வரலையே வீட்டுக்கே வரல வெட்டுவான் பயந்து போய் தான் ஒளிஞ்சு போய் ஒளிஞ்சிட்டான் கொஞ்ச நாள் அமைதியா போட்டா கோவம் தணிஞ்சிருந்தா அவங்க இருக்கா அப்படி இருக்கக்கூடிய வேலையில அம்மா அந்த ரசகனுடைய அம்மா என்ன மாடிப்பிள்ளை குடும்பத்தை தெரிஞ்சு கொண்டு சரி ஏதாவது சண்டை மருமகளுக்கு மகளுக்கு என்ன சண்டைன்னு தெரியலையே சண்டைன்னு தெரியலையே என்று என் மகளிடம் ஓடி வந்து என் பெத்தமான ரசகமுத்து மருமகளை எங்கடா போனா என்ன ஆச்சு என்னடா ஆச்சு வீடு நான் கேள்விப்பட்டனே ஆமா அடுப்பு சாம்பல அல்லல வீடு வாசல் தூக்கல தொளிச்சு முத்தம் கூப்பே அல்லல எங்கடா போனா மருமவா அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா என்ன சொல்லுகிறான் ஓடி வந்து அண்ணம்மாக வேணும் கட்டி வச்சு தலைய அண்ணமாவில தான் கட்டி வைப்பேன்னு சொல்லி என் தலையிலே மாத்திட்டியம்மா இப்ப என்ன ஆச்சு என் வாழ்க்கை இப்ப பாரு நடு ரோட்ல நட்டான் தரத்துல நிக்க என்ன சொன்னா தெரியுமா என்னம்மா சொல்லுகிறா அம்மா மாமாடி பிள்ளை மாடி பிள்ளை மாமாடி பிள்ளை மாடி பிள்ளை அருமமாக வார்த்தை கேளு மாடி பிள்ளை மாடி பிள்ளை சொந்தாரே நான் அடித்து பிறந்த இடம் போனால் என்ன போனால் என்ன வந்தான நான் அடித்து அம்மா வீடு போனால் என்ன போனால் என்ன அப்பா வீடு போனால் என்ன வீடு போனதால போனவாறு பஞ்சாதியோ எனக்கு வேண்டாம் பஞ்சாதியோ எனக்கு வேண்டாம் ஏ போனதாலே ஏ பொண்டாட்டியோ மாடி பிள்ளை மாடி பிள்ளை அடுத்த வீட்டு போன அழைத்து வாழ மாட்டேனம்மா மாற்றாள் வீடு போன மறுபடியும் எனக்கு வேண்டாம் வீடு போனவதம் ஒரு நாள் எனக்கு வேண்டாம் வேறு முகம் கொண்டவளே வீட்டு வச்சு வாழ மாட்டேன் வீடு போனதால மயிலம் பூவே வீடு போனதால பஞ்சாதியோ எனக்கு வேண்டாம் பஞ்சாதியோ எனக்கு வேண்டாம் ஏ போனதாலே ஆமையா அதனால அம்மா எனக்கு பிடிக்காம போனதால யார் வீட்டுக்கு போனாலும் அவளை மன்னிச்சிருப்பேம்மா நம்ம பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டா ஒரு சொன்னாலும் நான் அடிச்சேன் ஆமா பிடிக்காத விட போனா அந்த பொண்டாடி எனக்கு தேவை நம்ம வீட்டுக்கும் நம்ம பெரியப்பா வீட்டுக்கும் ஆவாதுன்னு அவளுக்கு தெரியண்டா ஆமா அவ எப்படி போகலாம் அதனால எனக்கு அதனால அந்த